ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானம் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான ஒரு பிரியாணி ரெசிபி ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம்லேயும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இதில் பாதி வெங்காயத்தை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். பாதி வெங்காயத்தை அதே பாத்திரத்தில் வச்சுட்டு நான் நல்லா சூடு ஆற விட்டுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சூடாக ஆறிடுச்சு. இதே பாத்திரத்திலே நம்ம சிக்கனையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பாதி வெங்காயத்து கூட நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் 1 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் தனியாக வடித்து எடுக்கும்போது அதுலேயும் உப்பு போடுவோம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனை இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு குறைஞ்சது சிக்கனை ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சிக்கனில் மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நான் ஒரு 3 மணி நேரம் சிக்கனை நல்லா ஊற விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி ஊறினதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு அதே கப்பில் ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி கூட ஒரு 2 பிரியாணி இலை, 5 கிராம்பு, 1 நட்சத்திர முக்கு, கூடவே ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம குங்குமப்பூ பால் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல சூடான ஒரு 50 ml பால் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அந்த எல்லோ கலருக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 70% வெந்தாலே போதுங்க. மிச்சம் இருக்க 30% நம்ம தம் போடும்போது அதிலேயே நல்லா வெந்து வந்துடும். இதிலே ஓவராக வெந்துருச்சு அப்படின்னா தம் போடும்போது குழஞ்சிரும். பாருங்கள், கையில் எடுத்து அழுத்தும் போது இந்த அளவுக்கு உடஞ்சா மட்டும் போதும். ரொம்ப குழையிற அளவுக்கு வேக விட்டுறாதீங்க. கரெக்டாக ஒரு 70% வெந்த உடனே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம போட்ட ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாங்க. கடைசியாக இதிலேருந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ சாதத்தை வடிச்சிட்டு அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். சிக்கனே நமக்கு நல்லா தண்ணி விடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கனே தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுறலாம். நமக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில்
சிக்கன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு பாதி வெந்திருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா, சிக்கன் தண்ணி விடும். ஆனா, நமக்கு இதுவே போதுமான அளவு. கரெக்ட்டா ஒரு 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா, சிக்கன் கரெக்ட்டா ஒரு பாதி அளவு வெந்து வந்துரும். இப்போ இதுக்கு மேல நம்ம வடிச்சு வச்சிருந்த சாதத்துல, பாதி சாதம் வந்து நான் போட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாரி நல்லா வந்து ஈவனா பரப்பி விட்டுருங்க. இன்னொரு லேயர் வந்து நம்ம பண்ணிக்கலாம் மீதம் இருக்க சாதத்துல. இப்ப சாப்பாட வந்து போட்டுட்டு, மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுலயும் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இதுக்கு மேலேயே கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா குங்குமப்பூ பால், இத சேர்த்துக்கலாம் பாதி. இத சேர்க்கும்போது நல்லா வந்து ஒரு எல்லோ கலர் குடுக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம குங்குமப்பூ பால் சேர்த்துட்டு, சாதம திரும்ப இன்னொரு லேயருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சாதம் பாருங்க இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ரொம்ப குழையிற அளவு வேக விட்டுறாதீங்க. இப்போ சாதம் போட்டுட்டு மேலே திரும்பவும் அதே போல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு அசெம்பிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா, நம்ம சாதம் வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, இதிலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து நல்லா சுற்றி ஊற்றி விட்டுருங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணி குழஞ்சு போயிடும். கரெக்டாக ஒரு 1/2 கப் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலேயே நம்ம குங்குமப்பூ பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் ஊற்றிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு மேலே சேர்த்துக்கோங்க. ஆனால் குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கடைசியாக பிரியாணி மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, பிரியாணி பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழித்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா கம கமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிரியாணியை கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக லேயர் ஃபார்ம் ஆகி வந்திருக்குன்னு. சாதமும் ரொம்ப குலையாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பூ மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதத்தை கிளறும்போது ஒரு ஓரத்தில் இருந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இறங்கி இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.